இதுதான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். எக் பிரியாணி. தக்காளி ஒரு 1/4 கிலோ, வெங்காயம் கொஞ்சம் 1/4 கிலோ எடுத்துகிட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா பேக்கெட் விற்கிது அது, அப்புறமா வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவைக்கேற்ற போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா அது தண்ணி 2 டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு கிண்ணம் ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் தான் அளவு, நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வதக்கிட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா எல்லாம் வதக்கிட்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, மஞ்சள்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த முட்டையை வேக வச்சு தனியாக கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு விசில் வச்சிடணும். இதே சிக்கனுக்கு இதே தான். அப்புறம் உருளைக்கிழங்கு பிரியாணியும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு அப்படி வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சோறணும்ல, அந்த டேஸ்ட்லாம் இதெல்லாம் அது வேக வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதனால் அதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்லாம் போட்டு கிளறிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எக்கு தனியாக வேக வச்சுட்டு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் 2 டம்ளர் போட்டுட்டேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி போட்டு உப்பு காரெல்லாம் போதுமானு தண்ணி கொதிக்கும் போதே பார்த்துடணும். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு இறக்கியாச்சு. இதே எக் பிரியாணி. இதே தான் எல்லாத்துக்கும். சிக்கனுக்கு சிக்கன் இஞ்சி போட்டுட்டு சிக்கன் பீஸ் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு நல்லா பெசையில் வச்சிடணும். வச்சுட்டு